ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஃபைசல் பேசுகிறேன் துபாயிலேருந்து. தீபாவளி கொண்டாடும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பார்த்து பத்திரமா பட்டாசுலாம் வெடிங்க, குடும்பத்தோடு மகிழ்ச்சியோட தீபாவளியை கொண்டாடுங்க. இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஊர்லேருந்து எங்கள் அம்மா தங்கச்சியெல்லாம் நான் துபாய் வர வச்சுருக்கேன், சுற்றி காமிக்கிறதுக்காக. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அம்மா தங்கச்சியெல்லாம் இங்கே வர வைக்கணுன்ட்டு. இதுக்கு முன்னாடியே என் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி அம்மா தங்கச்சியும் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஏர்போர்ட் தான் நான் கிளம்பிட்டேன். இன்னொரு ஒரு மணி நேரத்தில் லேண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். நாங்கள் தான் போகிறேன். அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் இடம் பத்தாது லக்கேஜ்லாம். இந்த வண்டியை போட்டுட்டு இன்னொரு வண்டி ரெடி பண்ணியிருக்கேன், டொயோட்டா. அதை எடுத்துக்கு தான் நான் போகிறேன். அப்படியே வாங்க, வண்டியை மாற்றிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் ஏர்போர்ட்டு. அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. வண்டியை நம்ம வண்டி போட்டுட்டு இப்போ பெரிய வண்டி எடுக்கிறோம். இது டொயோட்டாலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர்லேயே சின்ன வண்டி எடுத்தாச்சு. இந்த வண்டி தான் இந்த லக்கேஜ் எவ்வளோ வேணாலுமே வைக்கலாம். இதுவும் நம்ம கம்பெனி வண்டி தான். இது எப்போயாவது நான் எமர்ஜென்சிக்கு எடுப்பேன். வண்டி நல்லா இருக்குது, பிக்கப் ஓரளவு பரவாயில்ல. சொல்லப்போனால் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் லொக்கேஷன் காமிக்குது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃப்ளைட்டே லேண்ட் ஆகிடுச்சு. எல்லாம் இறங்கிட்டாங்க. இங்கேருந்து போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். எல்லாம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், வேறு வழி இல்லை. ஏர்போர்ட் இறங்கியாச்சு. உள்ளே போவோம். இறங்கியாச்சு எல்லாம். அம்மா அங்கே வருதா? எல்லாம் வந்தாச்சு. வண்டியை லக்கேஜில் ஏற்றிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான்.